ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜி நலபாகம். இன்றைக்கி நம்ம ஃபெஸ்டிவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரி பண்டிகை கால பலகாரங்கள்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் எல்லாமே வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல் திருவாதிரை களி கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். முதல்ல இந்த களி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த களி செய்வதற்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இதன் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா சிவப்பாக வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ரவை பதத்துக்கு நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த திருவாதிரை நோன்பு வருகிற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் விடியற் காலையிலேயே இந்த களியை செஞ்சு இறைவனுக்கு நம்ம படைக்கலாம். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வரலாம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இதுக்கு 1/2 கப்பு தண்ணீர் விட்டு வெல்லத்தை நல்லா கரைய வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கல் மண் இருந்தால் கூடயும் நமக்கு இந்த மாதிரி வடிகட்டும் போது எல்லாம் போயிடும். வெள்ளை தண்ணீர் ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். 5.5 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். மொத்தம் 6 கப்பு. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்லேயே 6 கப்பு தண்ணீர். 5.5 கப்பு தண்ணீர், 1/2 கப்பு வெள்ளை தண்ணீர். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொடித்து வைத்த அந்த பொடியை நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி தட்டக்கூடாது. ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இந்த திருவாதிரை நோன்பு கல்யாணமாகாத பெண்கள் எல்லாமே இருப்பாங்க. நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் கல்யாணமானவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த களியை செஞ்சு நம்ம இறைவனுக்கு படைக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் அன்னைக்கு போயிட்டு வரலாம். மார்கழி மாதத்தில் வர்றதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கே நம்ம 2 விசில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அருமையாக திருவாதிரை களி தயாராகிடுச்சு. நம்ம தேவையான வேகும்போதே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு வேக வச்சிடலாம். இப்போது 1/2 கப்பு துருவிய தேங்காயை இதன் மேலே சேர்த்துக்கலாம். விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் எந்த அளவுக்கு விடுறோமோ அந்தளவுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். நேரம் ஆக ஆக இது நல்லா கெட்டிப்படும். இப்போது நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வதக்கிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக திருவாதிரை களி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துலாம். இந்த கூட்டுக்கு நான் 5 வகை காய்கறிகளை எடுத்திருக்கேன். 5 இல்லைன்னா 7 எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம முக்கியமாக இதுக்கு வறுத்துடலாம். தேங்காய், தனியா, வெந்தயம், மிளகாய் வற்றல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். நல்லா சிவப்பாக வறுத்த பிறகு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணீர் விடாமல் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். களி செய்வதற்கு 1 கப்பு துவரம் பருப்பை 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு இங்கே வச்சுருக்கேன். ஒரு குக்கர் பாத்திரத்தில் பெருங்காயம் சேர்த்து இதை சேர்த்துக்கலாம். இதோட 5 வகை காய்கள் இங்கே உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பட்டாணி, மஞ்சள் பூசணிக்காய், சிவப்பு பூசணிக்காய், இதோட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா 3 விசில் வேக வச்சிடலாம். கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. நல்லா காரமாக புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த திருவாதிரை களிக்கு தேவையான
கூட்டு வந்து தயாராகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதாரண நாட்களில் கூட நீங்கள் இந்த கூட்டை ட்ரை பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்பவும் அருமையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். விரத தினத்தில் வந்து இந்த களியும் கூட்டும் செய்வார்கள். பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம இப்போது கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பிற்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, மிளகாய் வற்றல் தாளித்து கொட்டிடலாம். சூப்பராக இப்போது கூட்டும் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த களியும் கூட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.